வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கலான்னா, நான் எப்படி ப்ளவுஸ்லாம் தைச்சிக்கிட்டு இருக்கேன், எப்படி தைச்சேன் அப்படிங்கிறதாங்க சொல்ல போகிறேன். என்னோடய அனுபவத்தை தாங்க உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இது வந்து என்னுடைய முதல் ப்ளவுஸுங்க. இது நான் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய சின்ன மிஷினில் தைச்சி பழகினதுங்க. இது ரொம்ப நாள் ஆச்சு அதில் நான் தைச்சி. ரொம்ப ஒரு வருஷமே ஆடினதுக்கப்புறம் தான் நான் இந்த மிஷின் வாங்கினேன். அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் டச்சு விட்டு போச்சுங்க. இது வந்து நான் அளவு ப்ளவுஸ் வச்சு அளவு எடுத்ததுங்க. பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு தான். இதில் பல மிஸ்டேக் இருந்துச்சுங்க. முன்னாடி கப் ஷேப் இல்லை, பட்டி வந்து மேலே இருந்துச்சு. அது இல்லாமல் பின்னும் முன்னும் ஜாயின் பண்ணும்போது மேலே இறக்கம்லாம் அதிகமாக இருந்துச்சுங்க. அது இப்படி தாங்க நான் தைச்சேன். இது மேலேருந்து ஒரே ஸ்ட்ரைட் தையலாக தாங்க கைக்கு உடம்புக்கும் போட்டிருக்கேன். இது தாங்க என்னோடய முதல் ப்ளவுஸு. நீங்கள் தைச்சி பழகிறதா இருந்தால் நல்ல துணி வாங்கி தைச்சி பழகுங்க. அப்போ தான் நமக்கு கான்ஃபிடெண்ட்டாக நல்லா தைக்கணுங்கிற ஆர்வம் நமக்கு வருங்க. அப்புறம் இது என்னோடய 2வது ப்ளவுஸுங்க. இதுவும் கொஞ்சம் கை நீளமாக வச்சு தைச்சி பார்க்கலான்னு பார்த்தேன். இதுலேயும் சில மிஸ்டேக்ஸ் நிறையாவே இருந்ததுங்க. கப் ஷேப்பு, பின்னாடி கழுத்து இதெல்லாம் கொஞ்சம் ஷோல்டர் இறங்குற மாதிரியும் இது மாதிரிலாம் இருந்துச்சுங்க. இது 2ம் தைச்சி ரொம்ப நாளுக்கு அப்புறம் தாங்க இப்போ நான் இந்த மிஷினில் நான் இந்த பிளாக் தாங்க ஃபஸ்ட்டு தைச்சி பழகினேன். இதை நான் எப்படி தைச்சேன்னா, அளவு ப்ளவுஸ் இல்லாமல் நான் என்னோடய பாடி மெஷர்மெண்ட்டை எடுத்து நான் பல வீடியோ சர்ச் பண்ணி பார்த்துட்டு பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம தைப்போம். நமக்கு எதுவுமே கரெக்டாக அமைய மாட்டேங்குது அப்படின்னு நானாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்து தைச்சேங்க. பரவாயில்லைங்க, ஒரு 80% எனக்கு பிடிச்சிருந்துச்சுங்க. அடுத்ததான் சரி நம்ம லைனிங் ப்ளவுஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தாங்க இதை எடுத்தேன். இதில் கழுத்து வந்து பாக்கழுத்து மாதிரி வச்சு பார்த்தேன். அப்புறம் இது கப் ஷேப்பு, பட்டி இதை தைக்கும்போது என்னாச்சுங்கன்னா, உங்களுக்கு கொஞ்சம் பட்டி கீழே இறக்கமாகவும் அப்படி வந்துச்சுங்க. ஒரு சிலது நிறையா வாட்டி பிரித்து கூட நான் தைச்சிருக்கேங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து நமக்கு ஃபஸ்ட் டைமில் நமக்கு புரியப்படலைங்க. அது எப்படி ஐப்பட்டி வைக்கிறது, வீப்பட்டி வைக்கிறதெல்லாம் நமக்கு எப்படின்னு கொஞ்சம் புரியல. இப்போ 4 ப்ளவுஸ் நான் தைச்சதுக்கப்புறம் இது 5வது ப்ளவுஸாக தைச்சேங்க. இதை வந்து நான் பாட்டில் கரெக்டாக நமக்கு எதுக்கு அடுத்தது எப்படி அப்படின்னு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுங்க. அதனால் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருந்துச்சு. இது எனக்கு ஓரளவுக்குன்னே இல்லைங்க, 90% எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுங்க இந்த ப்ளவுஸு. இப்படி தாங்க நான் தைச்சி பழகிட்டுருக்கேன். உங்களுக்காக நான் அடுத்த வீடியோவில் நான் பேப்பர் கட்டிங் நிறைய போட்டு பார்த்துருக்கேங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.